நம்ம நாடு ஒரு பக்கம் அரசியல்வாதிகள் கிட்ட மாட்டிக்கிட்டு குட்டி சவுரா போயிட்டு இருக்கு அப்படின்னா, இன்னொரு பக்கம் பத்திரிகையாளர்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு சிக்கி சின்ன பின்னமா போயிட்டு இருக்கு. இந்த பதிவு எல்லா பத்திரிகையாளர்களுக்குமானது அல்ல. ஆனால் இதை பார்த்து உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னா நீங்களும் அதில் ஒருத்தர் அப்படிங்கிறத உங்களை நீங்களே அடையாளம் கண்டுக்கோங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு அரசியல் கட்சியில் நிர்வாகியாக இருந்தேன். அந்த கட்சியிலேருந்து நான் சில மக்கள் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடத்திட்டு இருந்தேன். அப்படி நடத்தும்போது பத்திரிகையாளர்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறது நடைமுறை. அதன் அடிப்படையில் நாங்களும் தெரிவிப்போம், அவங்களும் போராட்டத்தில் கலந்து கொள்வாங்க, வந்து எங்களை படம் பிடிப்பாங்க, ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுப்பாங்க. அந்த ஆர்ப்பாட்டம் முடிஞ்சு போன பிறகு அசிங்கமாக பின்னாடி வந்து நின்று சார் கவர் அப்படின்ட்டு கேட்பாங்க. என்ன அப்படின்னா, அவங்க வந்து எடுத்த அந்த படப்பிடிப்புக்காக நமக்கு விருப்பப்பட்ட ஒரு தொகையை கவர்ல வச்சு அவங்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது எழுதப்படாத ஒரு நடைமுறை. இது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க பத்திரிகையாளராக இருந்தா சொல்லுங்க. ரெண்டாவது விஷயம், ஒரு அரசு அதிகாரி ஒருத்தர் கிட்ட லஞ்சம் கேட்டு போன்ல பேசுறாரு. அந்த ஆடியோவை அவர் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு கொடுக்குறாரு. இதை வந்து பத்திரிகையில போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பத்திரிகையாளருக்கு அனுப்புறேன். கொஞ்ச நாளா அதை பத்தின எந்த ஒரு நியூஸுமே இல்லை. என்ன அப்படின்னு அவரை தொடர்பு கொண்டு கேட்டதுக்கு ஏதோ ஒரு மழுப்பலான பதில்களை சொல்லி என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டு இருந்தாரு. அதற்கப்புறமா எனக்கு ஒரு தகவல் வருது. என்ன அப்படின்னா, அந்த ஆடியோவை சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரி கிட்டே கொண்டு போய் இவங்க ரெண்டு பேரும் டீல் பேசி அதை அமிக்கபலா முடிச்சிட்டு இருக்காங்க. மூன்றாவதா ஒரு விஷயம், ரொம்ப பொதுவான விஷயம், மக்களாகிய நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு வரமே ஆறா வடுவாக மாறி இருப்பது விஜயகாந்த். அவருடைய அரசியல் வருகையை எப்படி எள்ளி நகையாடி அவர் குடிச்சிட்டு வளர்றாரு, போதையில் பேசுறாருன்ட்டு அவரை எந்த அளவுக்கு தூற்ற முடியுமோ தூற்றி அவருடைய ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கைக்கும் ஒரு புற்றுப்புள்ளி வைத்து அதை அஸ்தமனமாக்கியதில் பத்திரிகைக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம யாராலுமே மறுக்க முடியாது. இதே பத்திரிகை அவருடைய இறப்பிற்கு பின்பு விஜயகாந்த் ஆஹா ஹோஹோ அவரை நல்லடக்கம் செஞ்சு குழிக்குள்ள வைக்கிற வரைக்கும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி நேரடி ஒளிபரப்பு செஞ்சுட்டு இருந்தாங்க. இதுல என்ன ஒரே ஒரு சிறு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, தேமுதிகவினர் தராத பதிலடியை விஜயகாந்த் அவர்களை தரம் தாழ்த்தி பேசும்பொழுது இப்ப தாவேகாவினர் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சோகால்டு பத்திரிகை நிறுவனங்களுக்கு அப்படிங்கிறது தான். இவங்க ஒரு லெவல் கீழே போய் மக்களுக்கான செய்திகளை தவிர்த்து தேவைப்படாத செய்திகளில் வந்து இவங்க மூக்க நுழைக்கும் போது அந்த கட்சிக்காரர்கள் அதற்கும் கீழே சென்று திருப்பி பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பத்திரிகை நிறுவனம் இன்னும் அதற்கும் கீழே பிலோ த பெல்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, கீழ்த்தரமாக போய் இந்த ஒரு வாரமாக சோஷியல் மீடியாலையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் இதுதான் நடந்துட்டு இருக்கு. அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதன் அடிப்படையில் தான் சொல்கிறேன், எதை நாம் ஏற்றுக்கணும், எதை விலக்கி வைக்க வேண்டும் அப்படிங்கிறத மக்களாகிய நீங்கள் தான் முடிவு செய்யணும்.